எல்லாருக்கும் வணக்கம். போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பல்பில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது, ஸோ இது எந்தெந்த குவாலிட்டி ஆஃப் பல்ப்ஸ் இருக்குதுன்னு பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் ஒரு பல்பு பண்ணுறதுக்கு தேவைப்படுற டூல்ஸ் ஆர் மிஷினரிஸ் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஒரு சாதாரண பல்ப் பண்ணோம் அப்படின்னா எப்படி பண்ணலாம், அதுக்கு என்னென்ன டூல்ஸ் வேணும், எதுக்கு அந்த டூல்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது, அதான் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிகா மிஷின். ஸோ டிகா மிஷின் இதோட மெயின் பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹவுசிங்கையும் அந்த ஹீட் சிங்கையும் கிளப் பண்ணுறதுக்கு, கிளப் பண்ணி அட்டாச் ஒரு ஸ்டிஃபாக வைக்கிறதுக்கு இந்த டிகா மிஷின் யூஸ் ஆகுது. எப்படி பார்த்தீங்கன்னா, ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹீட் சிங், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹவுசிங். ஸோ இந்த ரெண்டையும் வச்சு இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் லூஸாக இருக்கும். ஒருவேளை இங்கே வச்சுட்டு நம்ம இதில் டிகா மிஷினில் வச்சு ஸ்டிஃபாக வச்சு அடிக்கும்போது இங்கே வச்சு நம்ம அடிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது அப்படியே வந்து இங்கே மிக்ஸ் ஆகிடும். ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம வந்து எப்படி இந்த எல்இடி பல்ப் மேனுஃபேக்சர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக படிப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சிங் மிஷின். ஸோ பஞ்சிங் மிஷின் எதுக்கு அப்படின்னா, இந்த பீட் பேஸையும் இந்த ஹவுசிங்கும் கிளப் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹவுசிங், இது ஒரு பேஸ். ஸோ சும்மா இப்படி வச்சோம் அப்படி பார்த்தீங்கன்னா இது நிற்காது, எந்த கிரிப்புமே இல்லை, எந்த கிரிப்புமே இருக்காது. ஸோ இங்கே வச்சுட்டு ஒரு அந்த பஞ்சிங் மிஷினில் வச்சுட்டு ஒரு பஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அந்த கிரிப் வந்து அப்படியே இருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக பஞ்ச் பண்ணி அந்த பல்ப் பண்ணப்போ நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். நெக்ஸ்ட் இந்த ரெண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேஜர் டூல்ஸ். ஸோ இதுக்கப்புறம் என்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சோல்டரிங் ராட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த பிசிபி இதில் வந்து நம்ம ஒயரை சோல்டர் பண்ணோம், இதுக்கு தேவைப்படுற சோல்டரிங் ராட். ஸோ உங்களுக்கு தெரியும், ஒரு சோல்டரிங் ராட் தேவை அப்படின்னா அதுக்கு சோல்டரிங் பேஸ்ட் வேணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சோல்டரிங் ஒயர் வேணும். ஸோ இந்த மூணு இது பேசிக் திங்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் தேவையான பொருள் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் சிங் பேஸ்ட்னு சொல்லுவோம். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஹீட் சிங்கில் ஒரு பிசிபி பல்பை நம்ம மாட்டும் போது என்ன, இந்த இடத்துல ஒரு பேஸ்ட் அப்ளை பண்ணுவோம். ஜஸ்ட் ஸோ இந்த இடத்துல ஒரு பேஸ்ட் அப்ளை பண்ணுவோம், அதுதான் ஹீட் சிங். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸோ ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று காம்பனன்ட் தேவை இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிசிபி போர்டு ஹீட் சிங்கில் மாட்டுறதுக்கு ஸ்க்ரூ டிரைவர்ஸ் வேணும். ஸ்க்ரூஸ் வேணும். ஸோ குட்டி ஸ்க்ரூஸ் நமக்கு கிடைக்கும். இந்த குட்டி ஸ்க்ரூவை மாட்டுறதுக்கு இங்கே தேவைப்படுற இந்த குட்டி ஸ்க்ரூ டிரைவர் தான். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பல்பு தயாரிக்கிறதுக்கு தேவைப்படுற அந்த நம்ம டூல்ஸ். ஒர்க்கோட சொல்கிறேன். ஸோ என்னென்ன டூல்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிகா மிஷின், அந்த பிசிபி, அந்த ஹீட் சிங்கையும் ஹவுசிங்கையும் இந்த கிரிப் கொடுக்குறதுக்கு, லாக் பண்ணுறதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சிங் மிஷின். இது எதுக்கு பார்த்தோம் அப்படின்னா, பீட் பேஸையும் ஹவுசிங்கும் அந்த கிரிப் கொடுக்குறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோல்டரிங் ராட் யூஸ் பண்ணுறதுக்கு சோல்டரிங் ஒயர் அண்ட் சோல்டரிங் பேஸ்ட். அதாவது வந்து நமக்கு என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் சிங் பேஸ்ட் வேணும். ஸோ இது கூட வந்து ஹீட் சிங் அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஹீட் சிங்கில் பிசிபி போர்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஸ்க்ரூ டிரைவர் அண்ட் குட்டி ஸ்க்ரூ. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு பிடிச்ச அப்படின்னா கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து அந்த செகண்ட் குவாலிட்டி அண்ட் தேர்ட் குவாலிட்டி பல்பை தயாரிக்கிறது என்பதை ஃபர்தர் வீடியோஸில் பார்ப்போம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பாருங்கள். தேங்க்யூ.